ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த ரீஃபோர்ட்ல மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்த தான் பார்க்க போறோம். இந்த புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, பக்கங்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 30 பக்கத்துக்குள்ள தான் இருக்கும். ஏன்னா, அவ்வளவு மிகச்சிறந்த வலிமையான கருத்துக்கள் நிறைந்த புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இதுல முன்னுரை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னா, நம்ம சொன்ன மாதிரி தான். ஒரு திருமணம் அப்படிங்கிறது சாதாரணமா 2 பேர் சேர்ந்துறது கிடையாது. ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், காதலிக்கவும், காதலிக்கப்படவும், சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும், சிலவற்றை கேற்றுப் பெறவும் வேண்டிய விஷயமா தான் இருக்கு திருமணம் அப்படிங்கிறது. இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டே இருந்தாலும் கூட, இன்னைக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ஒரு செடி வந்து ம மலர்றது எப்படி ஒரு பூஞ்சோலையில, அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு மத்தாப்பு விரியற மாதிரி இருக்கணும். பூக்கள் பூத்துக் குலுங்கும் பூஞ்சோலை போல 2 மனங்களும் ஆசையோடு, ஆவலோடு, நெகிழ்தலோடு இணைந்து செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த கையேடு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆணும், பெண்ணும் அவசியமா தெரிந்து கொள்ள வேண்டிய வி கையேடு அப்படின்னு சொல்லலாம். இத படிச்சுட்டு, இதுல இருக்கிற விஷயங்கள நீங்க பின்பற்றுனீங்க அப்படின்னா, இந்த சண்டை, விவாகரத்து அந்த பிரச்சனையெல்லாம் நிச்சயமா வராது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஏ. ராம ஏ. ஞானம் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. சார் இதுல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குலம் வந்து தலைத்து பெருகணும் அப்படிங்கிறதை தாண்டி, அந்த குலத்தில் இருக்கிற மக்கள் நிறைவான, மகிழ்ச்சியான மன வாழ்க்கையை வந்து வாழணும். அதுக்கு இந்த புத்தகம் ஒரு அடித்தளமாக இருக்குது அப்படின்னு சொன்னா, அது மிகையாகாது. இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட இருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரிதல் இன்மை. ஸோ இந்த புரிதல் இல்லாதனால தான், இந்த மன முறிவு அதெல்லாம் வந்து நடக்குது. இதெல்லாம் நிச்சயமா இந்த புத்தகம் படித்ததற்கு அப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெளியூர், ஃபாரின் அந்த மாரி போயிறனால, நம்ம கலாச்சாரம், பண்பாடு இத பத்தியெல்லாம் எடுத்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போயிருது. அந்த மாதிரி இருக்காம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய திருவிழாக்கள், திருமணங்கள், இப்ப திருமணம்னு சொல்லும்போது 60வது அந்த விழா ஆகட்டும், 80வது திருமண நிகழ்வாகட்டும், அதுக்கப்புறம் கோயில் திருவிழாக்கள், இதுக்கெல்லாம் வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை அழைத்துச் சென்று, நம்ம பாரம்பரியத்தை வந்து நிலைநாட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து முயற்சி எடுக்கணும். அதையும் தாண்டி இன்னைக்கு நிறைய சிக்கல்கள் இல்லைங்களா? அதனால அந்த சிக்கல்களை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு நூல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மிக மிக வலிமையான நூல். இதுல இதுல பெரியவங்க, சின்னவங்க அப்படிங்கிறது இல்லாம எல்லாருக்கும் ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருக்கணும். இத வந்து ரொம்ப அழகா வந்து கோடிட்டு சொல்லியிருக்காரு. இதற்கு அணிந்துரை வழங்கியிருக்கிறவரு சிறப்பு மனநல மருத்துவர் வேந்தன்பட்டி டாக்டர் தியாகராஜன் அவர்கள். அவர்களுக்கும் இந்த புத்தகத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. இத வந்துட்டு சார் வந்து எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி ராம ஞானம் அவர்கள் வந்து கேட்டுக்கிறாங்க. நீங்க வந்து புத்தகம் எழுதி கொடுங்க. இத வந்து அ திருமண நிகழ்வுல வந்து நம்ம பரிசா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இ இந்த புத்தகம் உருவானதுக்கான கதை அப்படின்னு சொன்னோம்னா, இதுதான். சாரோட ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரவயல் சண்முகநாதபுரம். எம்எஸ்சி சைக்காலஜி அண்ட் எம்எஸ் சைக்கோதெரபி, பிஜி, டிஜிசி பண்ணியிருக்காரு சாரு. இதை தாண்டி மைண்ட் டைனமிக் சென்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்த நிறுவி, அதுல இயக்குனரா இயங்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் நிறைய மக்களுக்கு வந்து சாரோட ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். அ அதாவது இங்க மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் இல்ல. அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து மற்றும் பல நாடுகள்ல வந்துட்டு பயிற்சி வகுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 70 நாடுகளை சார்ந்தவங்களுக்கு 20 மொழிகள் பேசும் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு பயிற்சி குடுத்துட்டு இருக்காங்க. சார் எழுதியிருக்கிற புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்மனதின் ஆற்றலும் அறிதுயிலும், 90 மதிப்பெண்களுக்கு மேல் பெறுவது எப்படி, இனிதென்பது யாதெனில், ஊடல் உவகை அப்படிங்கிற திருக்குறள் அதிகாரத்திற்கு 10 கதைகள் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த 10 கதைகள்ல நாங்களும் ஒரு அதிகாரத்துக்கு எழுது சாரோட இணைந்த பயணம் அதுவும் ரொம்ப சிறப்பாவே இருந்துச்சு. இப்போ நம்ம திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, திருமணம் எல்லாருக்கும் தேவையான ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா,
அதுக்கு விடைகள் இந்த புத்தகத்துல இருக்கு. அதை தாண்டி மனமுறிவு ஏன் ஏற்படுகிறது? அதை சரி செய்வதற்கான விஷயங்கள் என்ன? இதெல்லாம் தான் இந்த புத்தகத்துல வந்து நம்ம பார்க்கக்கூடிய அ கன் கன்டென்ட்ஸ். இப்ப எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு. இதை வள்ளுவர் வந்து ஒரு அழகான குறள்ல சொல்லுவாங்க. "அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்பே அனைத்திற்கும் ஆதாரம்." சரிங்க. இப்ப நம்ம திருமணம் அப்படின்னு சொல்லும்போது, அ திருமணம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். ஒரு இன்னைக்கு திருமணம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு பொண்ணு கிடைக்கிறதாகட்டும், ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதாகட்டும், ரொம்பவும் கஷ்டமான சிச்சுவேஷனா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற தருணத்துல, ஒரு ஆணும், பெண்ணும் வாழ்நாள் முழுவதிலுமே இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொண்டு வாழ்வதற்காக எடுத்துக்கொள்ளும் ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். இத வந்து நம்மளே உருவாக்கிட்டு கணவன், மனைவி அப்படிங்கிற ஒரு பதவி உயர்வு, அது வந்து நம்மளுக்கு இந்த திருமணம் செய்துக்கும்போது மட்டும் தான் ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்குது. இது வந்து சமூகத்தினால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில விதிகளின்படி தான் நம்ம ஒரு திருமணம் அப்படிங்கிறதை தாண்டி கணவன், மனைவி அப்படிங்கிற அங்கீகாரம் எல்லாம் கிடைக்குது. இதுல ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான திருமண முறைகள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பழக்கவழக்கங்கள், பண்பாடு, நம்பிக்கைகள், சடங்குகளோடு கூடிய மற்றும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னோம்னா, அதுதான் திருமணம். இந்த திருமணத்துல வந்து என்ன இதோட மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கொருவர் துணை நிற்கவும், பாலியல் மகிழ்ச்சி பெறவும், குழந்தைகள் பெற்று வளர்ப்பதற்கும், சமூகத்தாலும், சட்டத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை. இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம திருமணம் ஆகாதக்கு முன்னாடி வந்து நம்மளுக்குன்னு ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். ஸோ, அந்த திருமணம் ஆனதற்கு அப்புறமா விளையாட்டா இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து, அவங்க ஒரு பொறுப்புள்ள மனிதராக இயங்குவதற்கு திருமணம் ஒரு முக்கியமான ஒண்ணா இருக்கு. ஸோ 20 வயதுக்கு மேற்பட்ட ஆணும், பெண்ணும் தனக்கான ஒரு பொறுப்புகளை மேற்கொள்ளும் ஒரு அனுபவ பயணம் அப்படின்னே சொல்லலாம். சரி நம்ம குழந்தைகளுக்கு எது நல்லது அப்படிங்கிறத பெற்றோர்கள் வந்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா ஒரு நல்ல துணையை வந்து தேர்ந்தெடுத்து, ஒரு ஆணையும், பெண்ணையும் இணைத்து வைக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து இது இருக்கிறதுலயே ஒரு மிக நெருக்கமான உறவு அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவு. இதுல ஏன் நம்ம வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா உறவுகளையும் தாண்டி ஒரு புனிதமான உறவு அப்படின்னு சொல்லலாம். இது மகிழ்ச்சி தருகிற ஒரு புது உறவு. இதுல நம்மளுக்கு வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே நம்ம பிறந்ததுலருந்து இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ரமோஷனோட தான் இருப்போம். ஃபர்ஸ்ட்டு பிறக்கும்போது மகளா இருப்போம். அதுக்கப்புறம் அக்காவா மாறுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரமோஷன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு ப்ரமோஷன்ஸ் இருக்கிற ஒரு உறவு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்நாள் முழுவதும் நீடித்த பாதுகாப்பு, அந்த உணர்வு வந்து நம்மளுக்கு நிச்சயமா இருக்கும். இதுல எல்லாமே சொன்ன மாரி, பொது நிகழ்ச்சியில சமூக மதிப்பு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னோட குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு உரிமையோட, அவங்க கிட்ட ஒரு பாசத்த காமிச்சு, ஒரு குடும்பத்துல ஒரு சுமூகமான சூழல உருவாக்கறதுக்கான ஒரு இடமா இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம இப்ப நம்ம பாருங்களேன், நம்மளுக்குன்னு ஒரு சில சட்டங்கள் இருக்கும். எனக்கு பின்னாடி என்னை சார்ந்தவர்களுக்கு என்னுடைய சொத்துக்களை கொடுப்பதாகட்டும், அதை தாண்டி எப்படி நான் வந்து அ செலவு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு திருமணம் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணா இருக்குன்னு சொல்லலாம். சரி திருமணத்துல நம்ம திருமணம் பண்றதுக்கு முன்னாடி எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆணுக்குன்னு ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. பெண்ணுக்குன்னு ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆண்கள் வந்து எந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி நமக்கு எல்லாமே மகிழ்ச்சியா தான் இருக்கும். என்னோட பொறுப்பு, வேலை எல்லாமே என் மனைவி பார்த்துக்குவாங்க. அதையும் தாண்டி என்னோட எண்ணங்களையும், உணர்வுகளையும் அவங்க நல்ல கருத்தா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது. அதற்கப்புறம் என்னுடைய அன்பையும், காதலையும் வெளிப்படுத்த எனக்குன்னு ஒரு துணை கிடைச்சிருக்கு. ஸோ என்னோட குடும்பம் ஒரு பாதுகாப்பான உணர்வை பெறுது. அப்புறம் என்னோட மனைவி எனக்கு தேவையானதெல்லாம் நிறைவேத்தி வைப்பாங்க. நீ வந்து என்னோட பிள்ளை, வீட்டு நிர்வாகத்த எல்லாம் அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாரி ஒரு எதிர்பார்ப்புகள் ஆண்கிட்ட இருக்கும். இதே பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரு எனக்கு தான். என்னுடைய கணவர் வந்து என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்குவாரு. ஸோ நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தருவாரு. நெறைய இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. முக்கியமான இடத்துல நான் யார் அப்படிங்கிறத என்னை வந்து நிலைநிறுத்துவார். அப்புறம் மற்ற இடங்கள் அதாவது மத்தவங்க கிட்ட என்னை வந்து கேலி கிண்டல் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னுடைய திறமைகளை ஊக்குவிப்பாரு. அந்த மாதிரி அப்போ இந்த மாரி ஒரு சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் தான் ஆணுக்கும், பெண்ணுக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவேறாமல் போகும்போது என்ன ஆகுது, அது ஏமாற்றங்கள்ல போய் முடியுது.
ஸோ ஏமாற்றங்களா ஆகறதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து அந்த புரிதல் அப்படிங்கிற அந்த 4 எழுத்து வார்த்தைய நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய இடக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப நான் எதிர்பார்க்கிறது ஒரு சில நேரங்கள்ல பூர்த்தியாகாம இருக்கும். அத நான் வந்து எதிர்பார்க்கிறது சில நேரங்கள்ல ஏமாற்றமா இருக்கும். அந்த மாதிரி ஆண்கள் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்து அவங்க ஏமாந்து போறாங்கன்னா, அவங்க பிஃபோர் மேரேஜ்ல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆஃப்டர் மேரேஜ்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வைஃப் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னோட ஆசைகளுக்கு அவங்க இணங்கவே மாட்டேங்கிறாங்க. அதையும் தாண்டி என்னுடைய சின்ன திறமைய கூட என்னுடைய சக ஊழியர்கள் வந்து அவ்ளோ பெருமையா, உயர்வா பாராட்டுறாங்க. ஆனா, என்னோட மனைவி கொஞ்சம் கூட ஒரு சிறு சலனம் கூட செய்யாத மாரி இருக்காங்க. அப்படின்னு நினைப்பாங்க. அதை தாண்டி ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா, இவங்க கிட்ட பேசினா சண்டை தான் வரும். அதுக்கு பேசாம இருக்கிறதே பெருசு. அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஆண்கள் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருப்பாங்க. ஆனா, அந்த டைம் வந்து அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. ஸோ நெனச்ச நேரம், நெனச்ச இடத்துக்கு போக முடியல. வீட்டுக்கு வந்ததையுமே நம்மகிட்ட வந்து இந்த புலம்பல் அப்படிங்கிற பேர்ல அவங்களோட கவலைகள், தொல்லைகள் எல்லாம் கொட்டி தீர்த்துறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால நம்ம அவங்கள அப்ரோச் பண்றதே ரொம்ப கஷ்டமான ஒண்ணா இருக்கு. அதை தாண்டி ஏதாவது ஒரு குறை சொல்றது, உறவினர்களை பற்றி குறை சொல்றது, நம்ம போனா யார் கூடயாவது பேசிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன அதாவது ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு நம்மள எரிச்சல் படுத்துறது. அந்த மாதிரி ஆண்களுடைய பார்வையில வந்து ஏமாற்றங்கள் நடக்குது திருமணத்துக்கு பின்னாடி. பெண்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடி எதிர்பார்த்த விஷயங்களே தான். நம்மளுடைய கணவர் வந்து ஒரு பொறுப்பான மனிதராக மாறிவிடுவாருன்னு நெனைச்சோம். ஆனா, அவர் இன்னும் அப்படியே தான் இருக்காரு. அ கொஞ்சம் கூட நம்ம நெனைச்ச மாதிரி இல்ல அப்படிங்கிறது. அதை தாண்டி என்னன்னா, நம்ம கூட நேரம் ஒதுக்குறது அப்படிங்கிறதே இல்ல. நம்ம எதிர்பார்த்தது ஏமாற்றத்துல தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எந்த விஷயம்னாலும் 2 பேரும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கணும். அந்த கலந்து ஆலோசிக்கிறது அப்படிங்கிறதே இல்லாம இருக்கு. நம்மள எங்கேயுமே மதிக்க மாட்டேங்கிறாரு. இவரு இன்னைக்கும் அம்மா பிள்ளையா தான் இருக்காரு. நம்ம அடிக்கடி எங்கேயாவது கடைக்கு அந்த மாரி வெளியில போகணும்னு நெனைச்சா, அதெல்லாம் நடக்கிறதே இல்ல. ஸோ வெளியூருக்கு எப்பயாவது போலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த விஷயங்களும் நடக்கிறதில்ல. ஸோ இது இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, என் அ அ பொண்ணோட அம்மா, அப்பாவ மதிக்கிறதில்ல. இல்லைன்னா இவங்க, அவங்க அம்மா, அப்பாவ மதிக்கிறதில்ல. அந்த மாரி குடும்பத்தில இருக்கிறவங்கள மதிக்கல அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம். அது ஒரு மிகப்பெரிய அம் விரிசலை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி உறவுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அத வந்து நம்ம தக்க வச்சுக்க தான் பார்க்கணுமே தவிர, ஒருவரை ஒருவர் குறை சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்ல. இந்த மாதிரி 2 பேருக்குமே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. சரி, இதுக்கான காரணம் என்ன? இப்ப இதுல காரணத்த நம்ம தெரிஞ்சுட்டு, அத எப்படி நம்ம கையாளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது என்னன்னா, அவங்க மத்த யாரும் வந்து இதுல வந்து தலையிட்டு அவங்க சரி செய்யறக்கு நம்ம வந்து அனுமதிக்க கூடாது முதல்ல. 3வது நபர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்கள வந்து நம்ம உள்ள அனுமதிக்க கூடாது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய வார் கிடையாது. யுத்தம் இல்ல. நான் சண்டை போட்டா அதுல நான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நெனச்சுட்டு இருந்தோம்னா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறதே இல்லாம போயிரும். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து எக்கனாமிக்கல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அதுல வந்து ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஒரு ரூ. 10 வச்சுக்கிட்டு அதுல ஒரு ஆடம்பர செலவு அப்படிங்கிறது, அதுவும் வந்து நம்ம வெளிப்படையா சொல்லும்போது, அது அவங்களே சற்று குறைச்சுக் கொள்ளவும் ஒரு வழியா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் ஃபோன்ல பேசுறது, WhatsAppல வந்து இன்னைக்கு வந்து தொலைபேசியே வந்து ஒரு மிகப்பெரிய கொடிய சாதனம். இந்த மனமுறிவுக்கு அப்படின்னு சொல்லலாம். இது அதுக்கு மட்டும் சொல்ல முடியாது. எல்லா விஷயத்துக்குமே தொலைபேசி நல்ல விஷயத்துக்கும் பயன்படுது, கெட்டதுக்கும் பயன்படுது. அப்புறம் நம்ம சொன்ன மாரி பேசினா சண்டை வரும். அதுக்கு பேசாம இருக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருப்போம். அத அன்னைக்கே மறந்துறணும். அதை தாண்டி நம்ம திரும்ப திரும்ப சுட்டி காமிச்சுட்டே இருக்கும்போது, என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவே நம்மள மனமுறிவுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம எத செஞ்சாலும் குறை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நம்மள ஒரு சாதாரண மனிதரா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஃபீல் வந்து 2 பேருக்குமே இருக்கும். மத்தவங்க முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க. "நீங்க எப்படி நான் உன்ன பார்த்துக்கணும்னு நெனச்சேன். நீங்க இப்படி இருக்கீங்களே!" அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஆகட்டும். அப்புறம் அந்த ஒரு வார்த்தைகள்ல பேசக்கூடிய விஷயங்கள் என்ன ஆகும்னா, அது மனசுல பாதிப்பாயி, அதுவே மிகப்பெரிய வலியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அப்புறம் அதிகப்படியான வெறுப்பு. அவங்கள எப்படியே பழிவாங்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு போறது. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க. அது வந்து ஒரு விஷயம் பிடிக்கல அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, இவ எப்படி இருந்துற போறாங்க அப்படிங்கிற ஒரு இதுல, அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் தோன்ற ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் திருமணம் தாண்டிய உறவுகள். அப்புறம் செக்ஸ் உறவுல மகிழ்ச்சி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து போதைப் பொருள், சிகரெட், மது இதெல்லாம் வந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லணும்னா, அந்த விஷயத்த நம்ம முற்றிலும் தவிர்த்திறணும். சரி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படிங்க தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி அப்படிங்கிற உரிமை வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்படி அந்த உரிமை இருந்துச்சுனாலே, எல்லா இதையுமே நம்ம வந்து கடந்து வர முடியும். இன்பமாகட்டும், துன்பமாகட்டும் 2யுமே நம்ம அன்னன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டு, நம்ம வந்து எதையும் கடந்து வரக்கூடிய ஆற்றல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2 பேருமே கூடி பேசினா அப்படின்னா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது தெரியும். இப்ப எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, 80% நான் என்னைய பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, நான் 80% நான் நல்லா வேலை செஞ்சாலும் கூட 20% குறை இருக்கிறது தான் மனிதனுடைய கேரக்டர். அந்த 20% குறைகள வந்து நம்ம ஏத்துக்கணும். அதை விட்டு போட்டு 20% வந்து பெருசா அதையவே நம்ம புடிச்சிட்டு இருந்தோம்னா, நம்மளுடைய லைஃப் எப்படி போகும் அப்டின்னா, அது ஒரு கேள்விக்குறியா தான் போய் நிக்கும். ஸோ இதுல வந்துட்டு என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கு பிரச்சனை அப்டின்னா, அவங்களே தீர்த்துக்கணும். அதைய விட்டுட்டு மத்தவங்கள கொண்டு வந்து விட்டு, நான் இப்படி பண்ணலான்னு நெனச்சேன், இவரு இப்படி பண்ணிட்டாரு அப்டிங்கிற மாரி ஒரு சஜஷன் கேட்டு நம்ம போகும்போது, அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ராஜடி ஆயிரும். நான் இவங்க கிட்டலாம் போய் நீ சொல்லியிருக்கிற பாரு, உன்ன எவ்வளோ ஒரு உயர்வா நெனச்சிருந்தேன் அப்டிங்கிற மாரி சொல்லி நினைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம உறவுக்கு வந்து முன்னுரிமை குடுக்கணும். எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து செகண்டரி தான். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் ஒருத்தங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். அதை தாண்டி அவங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் செய்யறக்கு நம்ம அலோவ் பண்ணணும். நமக்குள்ள இருக்கிற இந்த ஈகோவ புடிச்சுட்டு, நம்ம வந்து இருக்கிறதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது. 2 பேருமே ஈகோவ தவிர்த்துட்டு, சாரி அப்படிங்கிற வார்த்தைய சொல்லிட்டு, அந்த நேரத்துல அந்த விஷயத்த கடந்து போக கத்துக்கணும். சரி சின்ன சின்ன குறைகள்னால தான் நம்மளுக்கு பெருசா பழிவாங்குற எண்ணம் வரைக்கும் தோன்றுது. ஸோ, அதனால மனம் விட்டு பேசும்போது அது ஒரு மகிழ்ச்சியான இடமா மாறிடும். அதுக்கப்புறம் இப்ப வந்து ஒய்ஃப்‌க்கு வந்து ஒரு சில திறமைகள் இருக்கு. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்களோட திறன வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அத நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஸோ இத வந்து வள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா, வள்ளுவர் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, எந்த இடத்துலனாலும் வந்து நிற்பார் அப்டின்னு சொல்லலாம். ஏன்னா, அவ்வளோ ஒரு வலிமை மிகுந்த கருத்துக்கள சொல்லியிருக்காங்க. இதுல ஊடல் உவகை அப்டிங்கிற ஒரு அதிகாரத்துல 10 குறள்ல 10 விளக்கங்கள குடுத்திருப்பாரு. அதுல ஒவ்வொரு குறள்லயுமே ஒரு நுணுக்கத்த சொல்லியிருப்பாரு. ஒரு ஆண், பெண் வந்து ஊடல் கொள்வதற்கும் கூட ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம படிச்சு நிச்சயமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இத ஒவ்வொருத்தருமே படிங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இதோட நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போட முடியாது. இதுக்கு காதல் மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கூறுகிறார். என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காதல் மொழிகள் அப்படிங்கிற தலைப்புல அ நெறைய புக்கு வந்து விற்பனையாயிருக்கு. அதுல ஒண்ணு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரி சாப்மன் அப்படிங்கிறவரு எழுதியிருக்காரு காதல் மொழிகள். அந்த புத்தகத்த வாங்கி நம்ம படிச்சா, இன்னும் வந்து நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல சொன்ன விஷயங்களையும் சார் வந்து இங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுல 5 வழிகள்ல நம்ம வந்து காதல் மொழிகள தெரிவிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பாராட்ட கத்துக்கணுங்க. அதாவது பாராட்டணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி வேணாலும் பாராட்டலாம். இன்னைக்கு நான் நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்கள பாராட்டணும்னு முடிவு பண்ணணும்னா, "உங்க ட்ரெஸ் அழகா இருக்கு." நீங்க அந்த மாரி நம்ம மனசு மட்டும் இருந்தா போதும் பாராட்டுறதுக்கு. வார்த்தைகள் அதுவா வந்து விழுகும். அந்த மாதிரி ஒருத்தர பாராட்டணும்னு முடிவு செஞ்சீங்கன்னா, நீங்க பாராட்டுறக்கான காரணத்த தேட வேண்டியதில்ல. பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணம் ஒன்றே போதும். ஸோ இத வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாம். நீங்க நேத்து பண்ணுன சமையல் நல்லா இருந்துச்சு. போட்ட கோலம் நல்லா இருந்துச்சு. நீங்க படிச்சுட்டு ரிவ்யூ பண்ண புக் நல்லா பிரசன்ட் பண்ணீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன அவங்கள பாராட்டணும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ உன்ன நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீ கிடைச்சதே எனக்கு ஒரு கிஃப்ட். அந்த மாதிரி மனசார நம்ம பாராட்ட கத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இந்த பாராட்டும்போதே என்ன ஆகுதுன்னா பாராட்டும்போதே நம்ம வந்து பாதி சரண்டர் ஆயிருவோம் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, நமக்கே நமக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் கிடைக்கலையா, ஒரு 10 நிமிஷம் 2 பேருமே வந்து ஒன்றா அமர்ந்து பேசிக்கணும். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு நான் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாரி கமெண்ட் பண்ணாங்க. ஸோ ஒர்க்ல இவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு. அத டேக்கிள் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் ட்ராஜடியா தான் இருந்தது. எப்படியோ சமாளிச்சுட்டு வந்தோம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தங்கள வந்து ஒர்க் ஷேர் பண்றதாகட்டும், சின்ன சின்ன சந்தோஷங்கள அந்த வலிய அதெல்லாம் பகிர்ந்துக்கும்போது என்ன ஆகும்னா, இவ்வளோ கஷ்டத்துக்கு இடையில நம்ம பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்ப நம்ம அவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா, நம்ம பேசுறக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் அப்படிங்கிறது முக்கியம். ஒரே மாரி வீட்டுக்குள்ளேயே இருந்து பேசிக்கிறதை தாண்டி, ஒரு பார்க், இல்ல ஒரு கடற்கரை அந்த மாரி இடத்துல போயிட்டு நம்ம பேசலாம். அப்புறம் நம்ம வந்து சொன்ன மாதிரி, இப்போ 3வதா பார்த்தீங்கன்னா, துணிவரின் வேலைகளில் பங்கு பெறுதல். இப்ப அவங்களுக்கு இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கும். இப் எல்லாருக்கும் என்னன்னா, எனக்கு என் வீட்டுக்காரர் ஹெல்ப்பே பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. அம் இன்னொரு சிலர் சொல்லுவாங்க, "அ நானே தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தேன். உங்க வீட்டுக்காரர் பரவாயில்ல இவ்ளோ பண்ணி தராங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஒரு பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளுதல் தானே. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன விஷயங்கள் புடிச்சிருக்கு. இப்ப அவங்க சமைக்கிறாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குன்னா, கொஞ்சம் காய் கட் பண்ணி தரலாம், தேங்காய் சொருவி தரலாம். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள வந்து அவங்களுக்கு பகிர்ந்துக்கலாம். அதே மாரி ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஏதாவது ஆஃபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் இதா இருக்குன்னா, நம்ம ஒரு எக்ஸெல் ஷீட் போட்டு தர்றது. ஸோ அந்த மாரி அவங்களோட வேலை பணிகளுக்கு தகுந்த மாரி நம்ம எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ, அந்த மாரி பண்ணி குடுக்கலாம். இல்ல அவங்களோட ஹெல்த்ல வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்து, நம்ம அதுக்கு தகுந்த மாரி பண்றது. ஸோ இந்த டைமிங்க்கு அவங்க போகணும்னா அவங்களுக்கு ஹெல்பிங். ஸோ அப்படி நம்ம வந்து எப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க முடியுமோ, அந்த மாரி இருந்துக்கலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பரிசு பொருள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பரிசுக்கு ஏங்காதவங்க யாராவது இருப்போமா? சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. ஒரு பேனா குடுத்தா கூட, அவங்க குடுத்த பேனான்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம வச்சிருப்போம். அந்த மாரி ஒரு நினைவு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பரிசு பொருள் வந்து ரொம்ப பெருசா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தான் நம்ம வந்து நமது அன்பை வந்து பகிர்ந்துக்கணும். உதாரணமா பாருங்க, ஒரு பூ வாங்கி குடுக்கறதாகட்டும், ஒரு பேனா வாங்கி தர்றதாகட்டும், இல்லையா ஒரு இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, ஒரு கேக் இந்த ஐட்டம் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்கன்னா, அந்த மாதிரி அவங்களுக்கு எது பிடிக்குதோ அது. இல்லன்னா, அவங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுக்குற மாரி ஒரு அ ஃபிலிம் கூட்டிட்டு போறது, டிக்கெட்ஸ் போட்டு, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அத நம்ம செய்யறக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ, இப்ப நீங்க வந்து இப்போ என் ஒய்ஃப் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அவங்க எப்படிலாம் நம்ம எப்படி ஒருத்தவங்க கிட்ட எதிர்பார்க்குறோமோ, அந்த விஷயத்த நம்ம அவங்களுக்கு செய்யும்போது, அவங்களும் நம்மளுக்கு செய்யக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 5வதா பார்த்தீங்கன்னா, தொடுதல் மற்றும் செக்ஸ். நம்ம வாயில என்னதான் அன்பு மொழி பேசினாலும் கூட, அந்த உடல் மொழி அப்படிங்கிறது நிச்சயமா வேணும். அந்த உடல் மொழியின் மூலமா மட்டும் தான் நம்மளுக்கு என்னாகுன்னா, நம்ம உணர்வுகள் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். அ சாதாரணமா வாயால பேசிக்கிறதுக்கும், ஜஸ்ட் ஒரு ஹக் பண்ணிட்டு, ஒரு கை கோர்த்து போகும்போது, அப்ப வரக்கூடிய ஒரு அன்பு, ஒரு புரிதல் வந்து அது ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன சின்ன ஒரு தருணங்களையும் வந்து நம்ம சந்தோஷமா ரசிக்கணும். ஒரு தட்டுறதாகட்டும், நீங்க சிறப்பா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றதாகட்டும், ஒரு முத்தம் குடுக்கறதாகட்டும், சின்ன சின்ன விஷயங்கள்லயுமே நம்ம வந்து அத எடுத்துக்கணும். ஸோ, அத எப்படி நம்ம நேர்த்தியா கையாளணும் அப்படிங்கிற அந்த சூட்சும விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையக்கு முக்கியமான ஒரு காதல் மொழிகளா இருக்குது. அதாவது நீங்க பாராட்டணும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு டைம வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் நீங்க வந்து அவங்களோட வேலையில வந்து பங்கு பெறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிஃப்ட் குடுக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறது. இதெல்லாம் தான். இந்த காதல் மொழி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி இசைவா அவங்களும் நடந்துக்குவாங்க. நம்மளும் நடந்துக்குவோம். சரி, இந்த காதல் மொழிகள நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இத வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து எனக்கு குடுத்துருக்காங்க. 50 வழிமுறைகள், அழகான வழிமுறைகள் குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல என்னன்னா பேசணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் காதல் மொழிகள், அப்புறம் இரவு நேரம், அப்புறம் சின்ன சின்ன மாறுதல செய்யணும். சிக்கல்கள் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அன்ப கொடுக்கணும். இணைந்து செயல்படணும். பாலியல் மகிழ்ச்சி, உறவு முறைகள், அப்புறம் மகிழச் செய்யுங்கள். இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்களோட ஒரு தொகுப்பா வந்து இப்ப இதுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இப்ப பாருங்க, இதுல 2 பேருக்குமே பேசுறது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம மனம் விட்டு பேசணும். திறந்த மனதோட இருக்கணும். உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒளிவு மறைவெல்லாம் இருக்கவே கூடாது. அப்புறம் காலையில எந்திரிச்சு ஒரு குட் மார்னிங் சொல்றதாகட்டும், ஐ லவ் யூ சொல்றதாகட்டும், ஒரு சாரி சொல்றதாகட்டும், நம்ம அவங்க எந்த சூழ்நிலையில இருந்துக்கிறாங்க. ஸோ, அந்த டைம்ல போய் நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணிட்டோமோ! அப்பிடிங்கிற மாரி ஒரு ஃபீலிங்ஸ் அது எல்லாமே. ஸோ 2 பேருமே ஒரு நேரத்த வந்து நம்ம ஒதுக்கணுங்க. தினம், தினம் ஒரு 10 மணி 9 டூ 9:10 அப்பிடின்னா, அந்த டைம்ல நிச்சயமா நம்ம வந்து பேசியே ஆகணும். அந்த நேரத்த வந்து நம்ம யாருக்காகவும், எதுக்காகவும் விட்டுக் கொடுக்கவே கூடாது. அப்பவும் நம்ம வந்து மொபைல் ஃபோனே கையில வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மொபைல் ஃபோன் ஒய்ஃபா மாறிரும். மொபைல் ஃபோன் ஹஸ்பண்டா மாறிடும். ஸோ, அதனால அத நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் குடும்பத்தில எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறது. சாப்பிட்டதை தாண்டி பின்னாடி அதுக்கப்புறம் சாப்பிட்டு பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதுவே உங்களுக்கு ஒரு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரச்சனைய கையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் எடுக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூலிங்ஸ்லேருந்து சின்ன வயசுலேருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து, நம்ம ஒரு டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்கினதாகட்டும், ஒரு டீச்சர்ட்ட பாராட்டு வாங்கினதாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டது, ஒரு ஆத்துக்கு போனது, இந்த இடத்துக்கெல்லாம் போனது, அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அவங்களோட பகிர்ந்துக்கும்போது, அத அவங்க இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படிங்கிறதை தாண்டி எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கணும். ஸோ எப்படி இருக்கிறவங்க நம்மளுக்காக இப்படி மாறியிருக்காங்க அப்படின்னு தோணும். ஸோ இவங்கள் இப்படியெல்லாம் வந்திருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம அவங்களோட சேர்ந்து ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வரும். இதெல்லாம் வந்து பேசுறதுக்கான ஒரு அனுபவங்கள மட்டும் சொல்லியிருக்காங்க. காதல் மொழிகள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சொன்ன விஷயங்கள் தான். பாராட்டணும், பரிசு கொடுக்கணும். ஏதாவது ஒண்ண வந்து அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துற மாரி செஞ்சுட்டு இருக்கணும். அப்புறம் உடல் மொழிகள காமிக்கணும். நெக்ஸ்ட்டு இரவு நேரம் அப்படின்னு சொல்லும்போது, ஒண்ணா சேர்ந்து சாப்பிடணும். அதையும் தாண்டி சாப்பிடுறதுன்னு வரும்போது, எப்ப பாரு சமைச்சுட்டு, அந்த வீட்லயே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுவும் நல்லா இருக்காது. வாரத்துல 1 நாள் வெளியில போய் சாப்பிடுறது. இல்ல ஒரு அ அதாவது என்னன்னா, ஒரு கடற்கரைக்கு போறது, அந்த மாதிரி. இல்ல ஒரு படத்துக்கு போறது. ஒரு Netflixல ஒரு படம் பார்க்கறது, ஒண்ணா உட்காந்து. அது சீரியல்ஸ் பார்க்கறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மாற்றத்துக்காக என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு மொட்டை மாடியில போய் நிலாச்சோறு சாப்பிடுறது. அப்புறம் வந்து விளக்கெல்லாம் அணைச்சுட்டு, மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சுட்டு, அந்த மாரி ஒரு அட்மாஸ்பியர நம்மளே கிரியேட் பண்ணி, அங்க உட்காந்து சாப்பிடுறது. இதுல உங்களுக்கு எது வந்து புடிச்சிருக்கு? ஒரு கார்டன்ல போயிட்டு ரசிச்சுட்டு, நம்ம அது ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் பிடிக்கும். அந்த விஷயங்கள நம்ம கையில எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யணும்னு சொன்னோம். இதுல சொன்னது பார்த்தீங்கன்னா, நம்ம பயணம் அப்படின்னு எடுத்துக்கும்போது, அது வாழ்க்கையில நெறைய தேடல்கள நம்மளுக்கு குடுக்கும். அதையே தாண்டி நெறைய மாற்றங்களையும் நமக்குள்ள உருவாக்கும். சொன்ன மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறது, ஒரு தியேட்டர்ல போய் படம் பார்க்கறது, அப்புறம் வந்து ஒரு புது இடத்துக்கு போகும்போது, அங்க இருக்கிற விஷயங்கள பற்றி நம்ம கலந்து பேசி, அதுல கிடைக்கக்கூடிய மகிழ்வுகள், அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன தருணங்களையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூழல ஏற்படுத்துறது. இதெல்லாமே நமக்குள்ள வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னாங்க. சிக்கல்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லைங்களா? 20% அப்படிங்கிறது எல்லார்கிட்டயும் குறை இருக்கும். அந்த குறைய தவிர்த்துட்டு, நம்ம வந்து நிறை என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து, அதுல கவனம் செலுத்தும்போது, நம்மளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் நிச்சயமா. அதுக்கப்புறம் நீங்க 2 பேருமே உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா, நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கணும். இதுல வந்து பேரண்ட்ஸ வந்து நீங்க கூட்டிட்டு வந்து பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய அ இக்கட்டான சிச்சுவேஷன் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியும்போது என்ன ஆகுன்னா, அவங்களும் மன வருத்தப்படுவாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது நீங்களே ஒரு ப்ரமோஷன் ஆயிட்டீங்க. அதனால நீங்களே தீர்வு கண்டுக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ நம்ம சின்ன சின்ன தவறையும் மன்னிச்சு ஏத்துக்கணும். அப்புறம் வந்து பாருங்களேன், ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து வெளியில நடந்து போகணும். இப்ப நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்டின்னா, 2 பேரும் நடந்து போகணும். நீங்க நடந்து போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம். அப்பவும் பேசாம போ முடியாது. பேசுவோம். அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க திடீர்னு வந்து ரொம்ப சத்தமா வந்து உங்கள சொல்லவும் முடியாது. ஏன்னா, அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு பொறுமை, அமைதி, நிதானம் அதெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் வச்சுக்குவாங்க. ஏன்னு கேளுங்களேன், அது வந்து ரோடு. அந்த டைம்ல வந்து அவங்கனால அத பண்ணவும் முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க இத பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க. அதுக்கப்புறம் ஒரு டீ கடைய உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ்டா ஒரு டீ சாப்பிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்வு நிச்சயமா கிடைக்கும்.
இல்ல அத மறுபடியும் நான் கையில எடுத்துட்டே வருவேன் அப்படின்னா, அந்த பயணத்துக்கான ஒரு மதிப்பு அப்படிங்கிறது இல்லாம போயிரும். ஸோ இந்த நிலைமை அப்படிங்கிறது கைமீறுதா, இல்ல நம்ம கைக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத அத நம்ம தான் தக்க வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அன்பை காட்டுங்கள் அப்படிங்கிற தலைப்புல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துல எவ்வளோ ஒரு உரிமை கொண்டாடுறோம். இது என்னோட பேனா, இது என்னோட வண்டி, என்னோட காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி என்னுடைய துணைவர், என்னுடைய கணவர் அப்படிங்கிறதுல உரிமை எடுத்துட்டு, அவங்களுக்கான விஷயங்கள முன்னெடுத்து, நம்ம விட்டு கொடுத்து போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு அப்படிங்கிறத வச்சுட்டு தான் இந்த அ உலகமே இயங்குதுன்னு சொன்னேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு உடல்நல குறைவு ஏற்படும்போது, நம்ம கண்ணும் கருத்துமா பார்த்துப்போம் பாருங்க. அந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து அவங்க நினைக்கக்கூடிய தருணங்களா இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி தான். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு இலக்கு அப்படிங்கிறது இருக்கும். ஒருத்தருக்கு வந்து ஒரு 2 டிகிரி படிக்கணும் அப்படின்னு நெனச்சிருப்பாங்க. அத வந்து படிக்க முடியாம இருக்கும் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா. அத வந்து கணவர் வந்து என்கரேஜ் பண்ணி, நம்ம வந்து படிக்க வைக்கும்போது, அதே மாதிரி கணவருக்கு பிடித்த விஷயங்களையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி, நம்ம வந்து ஊக்கம் கொடுக்கணும். 2 பேருமே ச என்ன சொல்லணும்னா, எந்த ஒரு பயாஸும் இல்லாம ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும் 2 பேர்கிட்டயும். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு விஷயத்த வந்து புதுசா நம்ம கத்துக்கணும் அப்படின்னு. அதாவது 2 பேருமே சேர்ந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிறீங்க. ஏதாவது ஒரு மொழி கத்துக்கிறதாகட்டும், அந்த மாதிரி. இதெல்லாம் நம்ம வந்து செயல்படும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனமுறிவு அப்படிங்கிற விஷயம் இல்லாம போகும். இதுல எல்லாம் சரி, நம்ம ஸ்டார்ட்டிங்ல மேரேஜ் பண்ணும்போது இருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். அந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்னா, இந்த விஷயங்கள எல்லாம் நம்ம வந்து கைக்கொள்ளணும். அதுக்கப்புறமா ஒரு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, சின்ன விஷயம் கூட "என்னடா இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லி போகும். அதுக்கு இத வந்து நம்ம எப்படி கடந்து போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்பம், துன்பம் நிறைந்த வாழ்க்கைய வந்து நம்ம அக்செப்ட் எவ்ரிதிங் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே வந்து ஈஸியா, சுலபமா கடந்து போயிருவோம். அ வாழ்க்கையில வந்து சில பொருட்கள் சிந்தும், சில பொருட்கள் கொட்டி போகும், சிலது உடைந்து போகும், சிலது விலகிச் செல்லும். இது எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. ஆனா ஒன்றை மட்டும் நம்ம நினைவுல வச்சுட்டா போதும். எல்லாம் கடந்து போகும். ஆனால் எல்லாம் ஒரு நாள் மாறும் அப்படிங்கிற அந்த ஒரு ன் நிலை மட்டும் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். ஒரு சின்ன சின்ன நாள கூட நம்ம வந்து கொண்டாடணும். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேவா இன்னைக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி குடுத்தா அவங்கள வந்து ஒரு ஹாப்பினஸ்க்கு கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லயும் நம்ம வந்து அவங்கள மகிழ்ச்சி ஏற்படுத்தணும். இந்த எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொண்டு நம்ம வந்து எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொண்டாலே ஏமாற்றங்கள் முற்றிலுமா தவிர்க்கப்படும். இது இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள வந்து அன்பும், அமைதியும் உருவாகும். ஸோ 2 பேருக்குமே இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பார்த்துக்கணும். அவங்களோட சாதனைகள, வெற்றிகளையும் நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு கருவியா நம்ம இருக்கணும். அதை தாண்டி அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன குறும்புகளையும், அ அதெல்லாம் வந்து நம்ம ரசிக்கக்கூடிய உணர்வோடையும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தில் வந்து எப்போதுமே வந்து நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் நிலைத்திருக்கும். இது சாதாரணமா வந்து மகிழ்ச்சியோட இருக்காங்க அப்படிங்கிறதை தாண்டி என்னன்னா, உங்களை சார்ந்த வழித்தோன்றல்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக நம்ம பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமா இருக்கறக்கு, இந்த புத்தகம் வந்து மிகவும் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை. இந்த புத்தகத்த வந்து எல்லாரும் வாங்கி நிச்சயமா படிக்கணும். இதில இருக்கிற கருத்துகள் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிட்டேன். ஆனா, இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து திருமணம் அப்படின்னு நடக்கும்போது இந்த புத்தகத்த நம்ம பரிசா குடுக்கலாம். அவ்ளோ விஷயங்கள் நேர்த்தியா, அழகா எழுதியிருக்காங்க. அ அதனால வந்து இந்த புத்தகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு குடுத்த சேவா அவர்களுக்கும், நமது ரீட்போர்ட் குழுமத்திற்கும் மற்றும் நம்மோடு இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். தேங்க் யூ சிவகனி. எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். கிளாப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஃப்ளோ சூப்பரா சொன்னீங்க. எல்லா கருத்துக்களையும் கவர் பண்ணிட்டீங்க. அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருந்தாலுமே, திருப்பி ஒரு தடவ கோ த்ரூ பண்ற மாரி இருந்துச்சு கேட்கறதுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.
ஃபீட்பேக் குடுக்குறவங்க, கருத்து சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த ஆர்டர்ல நான் கால் பண்றேன். சொல்லுங்க வினிதிதான் சார். வினிதிதான் சார் நீங்க பேசுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. இந்த இந்த நல்லா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சிவகணியிடம். இந்த நூலை ஒரு மரபு சார்ந்த ஒரு குழுவுல 5000 காப்பி போட்டு கொடுத்தாங்க. எனக்கு காரைக்குடியில இருந்து அந்த அந்த குழு மூலமா இது வந்துச்சு. அப்புறம் நண்பர் ஒரு பிரதி கொடுத்தாரு. அதனால எனக்கு அப்ப கூட இந்த நூல்ல அவ்வளவு சிறப்பு இருக்குன்னு தெரியல. இப்ப நம்ம சிவகணி அவர்கள் கூறுவதை கேட்கவும் அதனுடைய இதெல்லாம் தெரியும். நூலை வாங்கினேன், மேல அட்டப்படத்தை பார்த்தேன், உள்ள சில இதுல அப்படி திருப்பி பார்த்தேன். ரொம்ப சின்ன நூல் தான், ஆனா உயர்ந்த கருத்துக்கள் உள்ள நூல். ஆனா இப்ப இவங்களுடைய வாய்மொழியை அதை கேட்கிற போது மிகச் சிறப்பா இருந்தது. அதுலயும் ஒரு புரிதல் குறைபாடு. இந்த 5 லவ் லாங்குவேஜஸ் பத்தி நிறைய பேசுறோம் நம்ம. நான் இதை கொஞ்சம் மாற்றி பொதுவாகவே பேசுறோம். இங்க நம்ம வள்ளுவம் ஏன் சிறந்ததுன்னு சொல்றோம்னா, அவரு இந்த உடல் கவர்ச்சியை அவர் சொல்லல. உடல் உறுப்புகளை வள்ளுவர் பேசல, உள்ளத்தை பத்தி பேசுறாரு. அப்ப அந்த உள்ளத்தை பத்தி பேசுற போது அதனுடைய எல்லைகளோட நம்ம விரிச்சு பார்க்கலாம். அதாவது பர்சனல் ஸ்பேஸ் சொல்றோம். கணவன் மனைவிக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸை தாண்டி மற்ற உறவுகளுக்கு இதை விரிச்சு பார்க்கலாம். எல்லா உறவுகளுக்கும், அதாவது பர்சனல் ஸ்பேஸ் லிமிட்டேஷனோட இத விரிச்சு பார்க்கலாம். சகோதரன் சகோதரியா இருந்தாலும் சரி, அந்த ஒரு புரிதல், வாழ்க்கையில ஒரு புரிதல் நிறைய சிசியர் சொன்னாங்க. இப்ப கணவன் மனைவிக்கு பிரத்யேக நேரம் சொன்னாங்க. 2 பேரும் போறது, கொஞ்ச நேரம் அந்த குறும்பு, நாள் ஆக ஆக சலிப்பு ஏற்பட்டது வாழ்க்கையில். அப்ப அந்த சலிப்பை போக்கிக்கிறதுக்கு பல வழிகள் சொல்றாங்க, முயற்சித்து பார்க்கலாம். அவங்க இது கொஞ்சம் இருந்தாலும் பல இந்த பரிசு எனக்கு சொன்னாங்க. ஒரு தந்தைய தினம், அதுக்கு ஒரு பரிசு கூட கொடுக்கலாம். எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் பேசினாங்க, இன்னைக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பரிசுகள் ஒரு பேனா கொடுத்தா, யார் நல்ல கேள்வி கேட்டாங்க சிவகன், பரிசு கொடுத்தா யாரு வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு. ரொம்ப சிறப்பா இருந்தது உரை, பாராட்டுறேன். எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்து. நன்றி. தேங்க்யூ வினிதிதான் சார். லோகநாதன் சார் நீங்க பேசுறீங்களா? லோகநாதன் சார், சந்தான லட்சுமி மேம் நீங்க பேசுங்க. சந்தான லட்சுமி மேம். தீபா மேம் ஹேண்ட் ரைஸ் அனைவருக்கும் பண்ணிருக்காங்க. மாலை வணக்கம். இன்னைக்கு சிவகணி மேடமோட பிரசன்டேஷன் ரொம்ப அருமையா இருக்கு. எப்படி இன்பங்களையும் துன்பங்களையும் கடைசி வரைக்கும் ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அது இருக்கட்டும், மொட்டை மாடியில போய் நிலா சோறு சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறதா இருக்கட்டும், வெளியே வீக்லி ஒன்ஸ் இந்த அவுட்டிங் போறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளும் கொஞ்சம் வாழ்க்கையில அப்ளை பண்ணி இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா நம்மளோட வாழ்க்கையை மாத்திக்கணும் அப்படிங்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவங்களோட பிரசன்டேஷன் இன்னைக்கு ரொம்ப ஒரு அருமை. நன்றி மேடம். தேங்க்யூ மேம். தீபா செந்தில் நீங்க பேசுங்க மேம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேம் ரொம்ப அழகா சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அந்த புக்கை பத்தி லாஸ்டா அந்த புக்கோட அட்டைப்படத்தையும் காமிச்சாங்க. ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. அவங்க சொன்ன ஒரு ஒரு விஷயமும் வந்து சாத்தியப்படணும். இன்றைய வர இளம் தலைமுறைகள் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் இவங்க சொன்ன விஷயங்களை கடைபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயம் வந்து நம்ம வந்து டைவர்ஸ் அப்படிங்கிற நிலைமைக்கே யாரும் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க. சோ அவங்க பேசினதை வச்சு ஒரு சிறந்த தம்பதிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு சிறந்த உதாரணமா இருக்கும். இதை நான் அவங்களுக்காக டெடிகேட் பண்றேன். ஏன்னா அவங்கள வந்து நான் நற்புறவி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமா மீட் பண்ணேன். அவங்க ஹஸ்பண்ட் பத்தி அவங்க அவ்வளவு சொல்லியிருந்தாங்க, எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. எனக்கு என்னுடைய ஞாபகங்கள், என் ஹஸ்பண்டும் எனக்கு பின்னால இருந்தது எல்லாமே ஞாபகம் வந்தது. சோ இந்த பாடல் வந்து அவங்களுக்காக நான் டெடிகேட் பண்றேன். சோ தவறா இருந்தா மன்னிக்கணும். படம்
என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன் அப்படின்னு இந்த வரிகள் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதை வந்து சிவகரி மேம்க்கு வந்து நான் டெடிகேட் பண்றேன். ஏன்னா அவங்க ரொம்ப போயட் எழுதுறதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கவிதையாலே நான் வாழ்த்து சொல்லிட்டேன். நன்றி மேடம். குட் நைட். தேங்க்யூ தீபா மேம். உங்களுக்கு ரொம்ப அருமையான குரல், ரொம்ப நல்ல குரல். தேங்க்யூ மேம். சிவசங்கரி மேம், நீங்க பேசலாம். தேங்க்யூ சேவா மேம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. சிவகனி சகோதரி அழகா சொன்னாங்க. இந்த மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைங்கிற இந்த புத்தகத்தை வந்து திருமணம் ஆனவர்களும் படிக்கணும், இனி திருமணம் ஆக போறவங்களும் படிக்கணும். அப்படி படிச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்குங்கிறத வந்து செஷன்ல இருந்து நாங்க கத்துக்கிட்டோம். பாராட்டும் பரிசு யாருக்கு தான் பிடிக்காது? சின்ன பாராட்டுதல் வந்து ஒரு பெரிய வெற்றியை தரும், வாழ்க்கையில சாதிக்கணும்னுங்கிற ஆர்வத்தை தூண்டும். ஸோ பாராட்டும் பரிசுன்னு சொன்ன விஷயங்கள் ரெண்டும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்புறம் குடும்ப வாழ்க்கைங்கிறது வார் இல்ல, இது வாழ்க்கை குடும்பம் அப்படின்னு சொன்ன அந்த வார் யுத்தம் இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னதான விஷயம். அப்புறம் எக்கனாமிக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கணும் பொருளாதாரத்தை அப்படின்னு சொன்னது, வள்ளுவரோட குரலை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து சொன்னீங்க. அப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா விஷயங்களுமே கேட்ட எல்லா தகவலுமே அருமையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சகோதரி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சிவசங்கரி. மில்டன் ராஜசேகர் சார், நீங்க பேசுங்க. வணக்கம் சார் மேடம். நன்றி, உங்களுடைய பெரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். சிவகனி மேடம், இன்றைக்கு சொன்ன சகோதரர் எழுதிய ஆசிரியர் முத்தியாராமனோடு, அவரை ராமுன்னு சொல்லுவோம், அவரோட நீண்ட நாள் பழக்கம் எனக்கு அடியனுக்கு இருக்கு. ஹிப்னடிக் சர்க்கிள்னு ஆரம்பிச்சு அவரோட நிறைய பயணம் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப அதாவது இன்றைக்கு என்ன, அதாவது அடிப்படையான டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் இன்னைக்கு சொல்றோமே, அதை வந்து அவரை ரொம்ப பல ஆண்டுகளா எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவருடைய கூட்டங்கள்ல, நிகழ்ச்சிகள் எல்லாம், செமினார்ஸ்லையும். அதுதான் அடிப்படை வந்து உறவுகள்ல நம்ம வந்து ஒரு உயிர்ப்போடு இருக்கணும் அப்படின்றதுதான். ஸோ இந்த 3 வார்த்தைகள்ல சொல்ல போனா, நம்பர் 1 உணர்வு, நம்பர் 2 வந்து உறவு, நம்பர் 3 உயிர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில இந்த நிகழ்ச்சி சிவகனி மேடம் வந்து ஒரு சொல்றது ஒரு ஒரு உண்மையாலேயே ஒரு விட்டு கொடுத்தல் தான், விட்டு கொடுப்பு கெட்டு போவதில்லை, கெட்டு போவதில் விட்டு கொடுப்பது சொல்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மில்டன் சார். தேங்க்யூ சிவகனி மேம் ஒன்ஸ் அகெயின். ரொம்ப அருமையான நிகழ்வு. எக்ஸலன்ட் செஷன். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். வேற யாரும் சொல்லாட்டி வேற யாரும் இல்லாட்டி நான் ஒண்ணு சொல்லலாம் நினைச்சேன். நான் ஒரு படம் போட்டிருந்தேன். சாமிநாதன், பேசுங்க சார். அருமையான கருத்துப்பதிவு. திருமணம் என்று ஆனாலே இருவருமே பல உறவு முறையை கொண்டாடுவார்கள். கணவனை மாமா என்றும், குழந்தனார் என்றும், மச்சாண்டார் என்றும், மனைவியை வந்து அத்தை என்றும், மாமியா என்றும், அக்கா அப்படின்னு, அண்ணின்னு, இப்படி பல உறவுகள் இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சாமிநாதன் சார். வினயதீதன் சார், சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, நான் ஒரு படம் போட்டு இந்த 5 இதையும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எழுதுனேன். இது நம்ம இதுல போட்டனா தெரியல. அதாவது ஒரு ராதைக்கு சடை பிரிக்கிட்டு இருக்காரு கிருஷ்ணன், அது மாதிரி ஒரு படம். அது ரொம்ப அழகான படம். அது நார்த்ல வந்த படம். அதை போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த 5 லவ் லாங்குவேஜஸ் எழுதி, தமிழ்ல எழுதி, அதுக்கு ஒரு திருக்குறள், 2 திருக்குறள் அதுல எழுதியிருந்தேன். உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு எனக்கும் மனைவிக்கும் உள்ள தொடர்புன்னு திருக்குறள் சொல்லுது. அதை போட்டுட்டு, காப்போல இருதலையால் இருதுங்கிறாரு. ஒருத்தர் காவடி மாதிரி 2 பக்கமும் ஈக்குவலா இருந்தா அது இனிதுங்கிறாரு. அது 2 கருத்து அதுல போட்டிருந்தோம். அதுல 5 லவ் லாங்குவேஜ் எழுதியிருந்தேன். அதுல சர்வீஸ்ங்கிறது ஒண்ணுங்கிறாங்க. அந்த ஒருத்தர் அவங்க சர்வீஸ், அதாவது வீட்டுல கூட்டி எழுதுறது, இந்த காய போடுறது, இந்த மாதிரி கணவர் ஏத்துக்கிட்டாருன்னா அதெல்லாம் ஒரு நல்லா இருக்குங்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க சார். நிச்சயமா அதையெல்லாம் பின்பற்றலாம். நீங்க எழுதுனதையும் படிக்கணும் சார். இந்த நிச்சயமா. படம் நல்லா இருந்தது. அதுக்கு மறுபடியும் போடுறேன். தேங்க்யூ. சிவகனி மேம், நீங்க ஏதாவது சொல்றீங்களா? தேங்க்யூ மேடம். அனைவருக்கும் நன்றி. ஏன்னா இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கும் நன்றி.
இதுவரை பொறுமையா கேட்ட அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றி மேம். தேங்க் யூ ஸோ மச். தேங்க்யூ சிவகணி மேம். நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். நாளைக்கு கதிரவன் சார் பேசுறாங்க. எல்லாரும் இதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.